रात्रिः केतुनाजुषता घुषुच्योतिच्योतिषा मधुतमिन्द्रतमे अग्नावश्यामते देवघर्मा नमस्ते अस्तु मामाहिगुंसी. எல்லாருக்கும் நமஸ்காரம். இது இப்போ நீங்கள் கேட்டது யஜுர்வேதத்துடைய 38வது அத்தியாயம் 16வது மந்திரம். ரொம்ப ரொம்ப அருமையான பாஷ்யம் எழுதியிருக்கார் மகரிஷி தயானந்த சரஸ்வதி. அதாவது இதோடைய பாவார்த்தம் மட்டும் சொல்கிறேன். பெரிய மந்திரம். இறைவன் இந்த மந்திரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எல்லா ஜீவாத்மாவையும் ஸ்துதி பாட வேண்டும். ஏன்னா இந்த உலகம் இறைவனால் படைக்கப்பட்டது. எல்லா ஜீவாத்மா, எல்லா பிராணிகளுடைய குண கர்ம சுபாவத்தை அறிந்து அதை ஸ்துதிக்க வேண்டும், அதை மதிக்க வேண்டும். அப்படி மற்ற ஜீவாத்மாக்களை நம்ம மதித்தா நம்ம ஹிம்சை பண்ண மாட்டோம். ஒரு பிராணியோடைய படைப்பு, ஒரு பிராணியோடைய பயன், அதோடைய பலன், அதோடைய இருப்பதற்கான காரணத்தை நம்ம தெரிஞ்சுண்டா அந்த பிராணியை நம்ம வெறுக்க மாட்டோம், அது மேலே நம்ம ஹிம்சை பண்ண மாட்டோம். அதனால் இறைவன் இந்த மந்திரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல எல்லா பிராணிகளையும் மதிக்க கற்றுக்கொள். எந்த பிராணி மேலேயும் ஹிம்சா பாவனை வச்சுக்காத. மற்ற மனுஷன் மேலேயும் வச்சுக்காத, மற்ற பிராணிகள் மேலேயும் ஹிம்சா பாவனை வச்சுக்காத. பட் அதுக்காக நான் யஜுர்வேதத்தில் இன்னொரு மந்திரத்தில் வரும். அதுக்காக பாம்பு வீட்டுக்குள்ளே வந்துடுச்சுன்னா நீ பாம்பை ஸ்துதிச்சு, சரி பாம்பு நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, நம்ம பத்திரமா பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அந்த பிராணி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுச்சுன்னா அதை நம்ம அடித்து கொண்டுடணும். ஆனால் நம்மளுடைய பாவனை பாம்பு மேலே வெறுப்பு கிடையாது. நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் நம்மளை அது கொத்திடும். ஏன்னா அதுக்கு நமக்கும் அதுக்கும் ஆகாது. ஸோ அப்போ நம்ம அதை அடித்து கொண்டுடணும். இல்லாட்டி வெளில எடுத்துகிட்டு போய் காட்டில் விட்டுறணும், நமக்கு சாமர்த்தியம் இருந்தால். ஸோ இறைவன் இந்த மந்திரத்தில் சொல்கிறாரு, முதல்ல மற்ற பிராணிகளை பற்றி தெரிஞ்சுக்கோ, அப்புறம் உன்னுடைய பிராணத்தை பற்றி தெரிஞ்சுக்கோ. உன்னுடைய பிராணம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. உன்னுடைய பிராணம் இருக்கிறதுனால தான் நீ உயிரோடு இருக்க. நீ ஜீவாத்மா, நீ பிராணம் இல்லை. ஆனால் உன்னுடைய பிராணத்தை பற்றி நீ தெரிஞ்சுண்டா அந்த பிராணத்தை உடம்புல தக்க வச்சுக்கிறதுக்கு நீ யோகாபியாசம் பண்ணுவ, பிராணாயாமம் பண்ணுவ, பிரம்மச்சரியத்தை காப்பாற்றுவ. ஸோ உன்னுடைய பிராணத்தை பற்றி தெரிஞ்சுக்கோ, மற்ற பிராணிகளை பற்றியும் தெரிஞ்சுக்கோ. மற்ற பிராணிகளை பற்றி தெரிஞ்சுட்டா நீ அஹிம்சையில் இருப்ப, ஹிம்சா பண்ண மாட்ட. உன்னுடைய பிராணத்தை பற்றி தெரிஞ்சுட்டா நீ நீண்ட வாழ்க்கை, நீண்ட ஆயுள், நீண்ட ஜீவன் வாழறதுக்கு கற்றுப்ப. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி எப்படி நீ தெரிஞ்சுக்கிறதுனா, விஞ்ஞானம்னா வேத சாஸ்திரங்கள் மூலமாக, பலவிதமான ரிஷிகளுடைய கிரந்தங்களின் மூலமாக, வேதங்களின் மூலமாக அந்த ஞானத்தை நீ தெரிஞ்சுக்கோ. ஞானத்தை தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவேன்னா, தின் ராத், காலையிலும் சரி மாலையிலும் சரி, அந்த காலை பொழுதையும் மாலை பொழுதையும் வேதத்தின்படி யூஸ் பண்ண கற்றுக்கோ. இப்போ காலை வேளையில் சூரியனுடைய மூமெண்ட் பார்த்தீங்கன்னா காலை வேளையில் 4 மணிக்கு எழுந்துக்கிறோம். ஸோ காலை வேளையில் கூலாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். ஈவன் சம்மர் டைம்லேயும் கூலாக இருக்கும். அப்புறம் டைம் போக போக ஹீட்டு ஜாஸ்தியாகும். ஸோ எதுக்கு அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி வேதத்திலிருந்து ஞானத்தை கற்றுக்கோ. வேதத்திலிருந்து முதல்ல பிராணத்தை பற்றி கற்றுக்கோ, மற்ற பிராணிகளை பற்றி கற்றுக்கோ, உலகத்தின் படைப்பை பற்றி கற்றுக்கோ. அது மட்டும் இல்லாமல் தின் ராத்திரி, காலை பொழுது எப்படி இருக்குது, காலை பொழுதில் என்ன ஆகாரம் சாப்பிட்ணும், கம்மியாக சாப்பிட்ணும் காலை பொழுதில். ஏன்னா சூரியனுடைய அக்னி கம்மியாக இருக்கிறதுனால காலை பொழுதில் கம்மியாக சாப்பிட்ணும் ஆகாரம். அதே மாதிரி மத்தியான பொழுதில் 12 மணிக்கு சூரிய பிரகாசம் ஜாஸ்தி இருக்கும் பொழுது நம்மளுடைய வயத்தில் இருக்கிற அக்னியும் சூரியனும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க வேதத்தில். ஸோ சூரியத்துடைய பிரகாசம் அதிகமாக இருக்கிற டைமில் நல்லா சாப்பிடு. ஸோ உன்னுடைய ராத்திரி, தின்னா டே டைமை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற ஞானத்தை கற்றுக்கோ வேதத்தின் மூலமாக. ஆகாரம் கம்மியாக சாப்பிடு. கால வேளையில் உஷ்ணம் கம்மியாக இருக்கிற சமயத்தில் நாம ஜபம் பண்ணு, காயத்ரி ஜபம் பண்ணு, அக்னிஹோத்திரம் பண்ணு, எல்லோருக்கும் உபயோகமான காரியம் பண்ணு, சுவாத்தியாயம் பண்ணு. அப்புறம் சாப்பாடு கம்மியாக சாப்பிடு. அப்புறம் கால வேளையில் காற்று நல்லா இருக்கும், சுத்தமாக இருக்கும், வாக்கிங் போ, எக்ஸசைஸ் பண்ணு.
மத்தியான வேளையில் நல்லா சாப்பிட்ணும், அரசன் மாதிரி சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. 12 மணிக்கு 12-12:30 மணிக்கு சாப்பிட்ட பிறகு தூங்கக்கூடாது, ஓய்வு எடுக்கணும். சாப்பிட்ட பிறகு எப்படி ஒரு நெல்லை வந்து ஒரு மூட்டையில் போட்டு வச்சா அது ரொம்பின மாதிரி இருக்கும். அப்புறம் அது இப்படி ஆட்டினா வந்து கொஞ்சம் இடம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீ சாப்பிட்ட பிறகு உனக்கு வயிறு ரொம்பிடும். பட் நீ வந்து பொறுமையாக ஒரு இடத்துல வந்து பொறுமையாக தலை மேலே வச்சுட்டு படுத்துட்டு தூங்கக்கூடாது. படுத்துட்டு கொஞ்சம் இப்படி நகர்ந்தேன்னா உன்னுடைய கொஞ்சம் இடம் கிடைக்கும், உனக்கு அவகாசம் கிடைக்கும் கொஞ்சம். ஸோ டைஜஷனுக்கு அது யூஸ் ஆகும். அதே மாதிரி வந்து சாயங்கால வேளையில் திருப்பி ராத்திரி வேலை வரப்போகிறது. சாயங்கால வேளையில் திருப்பி அக்னிஹோத்திரம் பண்ணி வாயுவை சுத்தம் பண்ணு, தண்ணியை சுத்தம் பண்ணு. நம்ம வந்து அக்னிஹோத்திரம் பண்ணாமல் நம்ம இந்த ஜட தேவதைகளை யூஸ் பண்ணுறோம் பாருங்களேன், அது பாவம். ஸோ இறைவன் இந்த மாதிரி ஞானம் சொல்கிறாரு. காலை பொழுதை யூஸ் பண்ணு, மாலை பொழுதை யூஸ் பண்ணு. மாலை வேளையில் திருப்பியும் வாக்கிங் போகிறதுனா வாக்கிங் போயிட்டு வா. ஆகாரம் 6 மணிக்கு முன்னாடி சாப்பிடு. சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி ஆகாரம் சாப்பிடு. ஏன்னா சூரியனும் வயத்தில் இருக்கிற அக்னியும் ஒன்று. சூரியன் போன பிறகு சாப்பிடக்கூடாது வேதத்தின் படி. பட் ஆனால் நம்ம அட்லீஸ்ட் லேட்டஸ்ட்டு சாப்பாடு 7 o'clock சாப்பிட்றது நல்லது. அது மட்டும் இல்லாமல் பிரதிதின் எல்லா நாளும் காலை மாலை 2 வேளையும் அக்னிஹோத்திரம் செய்ய வேண்டும். ரொம்ப கஷ்ட காலம் வந்தால், ரொம்ப முடியாத சமயம் வந்தால் ஒரு வேளை செய்யலாம். ஆனால் எல்லா நாளும் 2 வேளை செய்யணும். ரொம்ப ஆபத் காலம் வந்துடுதுன்னா ஒரு வேளை செய்யுங்க. அப்படி இல்லைன்னா 2 வேளையும் கஸ்தூரி, இந்த சந்தனம், இல்லாட்டி வேறு மாங்குச்சி, நல்ல மறுமணம் நல்ல கட்டையை வச்சு அதில் வந்து நெய்யை வச்சு சுகந்த பதார்த்தங்கள்னால் வந்து நெய், சாமகிரி, மூலிகைகள்லாம் போட்டு ஹோமம் செஞ்சேன்னா வாயு சுத்தமாகும். வாயு சுத்தமாச்சுன்னா அந்த வாயு மூலமாக நீர் சுத்தமாகும். நீர் சுத்தமாச்சுன்னா உன்னுடைய உடம்பு சுத்தமாகும், உன்னுடைய உணவு சுத்தமாகும். ஸோ அக்னிஹோத்திரத்தில் வந்து அக்னிஹோத்திரம் செஞ்சு நீ இறைவனை உபாசித்து ஆனந்தமாயிரு, ரொம்ப ஆனந்தமாயிரு அப்படிங்கிற அறிவுரை இறைவன் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு வார்த்தை வரும் இந்த மந்திரத்தில், ஜோதிஷாம் ஜோதிஹி. வேதங்களை வந்து வெறும்ன உபதேசம் கேட்டால் வேதத்தை நம்ம பயன்படுத்த முடியாது. ஜோதிஷாம் ஜோதினா மனனம் செய்யணும், வேதங்களை வந்து யோசிக்கணும். இந்த மந்திரத்தில் இந்த மாதிரி வார்த்தைகள் வருதே, இந்த மந்திரக்கு இந்த மாதிரி மீனிங் சொன்னாரே, இதோட தாத்பரியம் என்ன அப்படிங்கிற விஷயம். இப்போ எப்படி வந்து ஒரு மோர் இருக்குது, தயிர் இருக்குது, தயிரை கடையிறோம், மோரை கடைஞ்சால் அது மேலே வெண்ணெய் மேலாக வரும். அது மாதிரி ஞானத்தை வந்து கடைய நிறையா ஞானம் வரும் உள்ளேருந்து. அந்த வெண்ணெய் எப்படி வருதோ, அந்த வெண்ணெயை நம்ம நெய்யாக்கி யூஸ் பண்ணுறோமோ, அந்த மாதிரி அது வெண்ணெய் மாதிரி வரும் நமக்கு ஞானம். அந்த மந்திரங்கள் மேலே, சூத்திரங்கள் மேலே, ரிஷிகளின் வார்த்தைகள் மேலே நம்ம ஜாஸ்தி சிந்தனை பண்ண நமக்கு வந்து ஜாஸ்தி ஞானம் பிறக்கும். அதுவே நமக்கு வந்து ஜோதியாக மாறும். என்ன ஜோதியாக மாறும்? நம்ம தர்மத்தை கடைப்பிடிப்பதற்கு, அஹிம்சையை கடைப்பிடிப்பதற்கு, சத்குணங்களை கடைப்பிடிப்பதற்கு, சத்திய கிரியாவை கடைப்பிடிக்கிறதுக்கு நமக்கு அதுவே மாறும். நமக்கு வாழ்க்கையில் வழிகாட்டும், அது ஜோதியாக வழிகாட்டும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இறைவன் சர்வவியாபின்னு சொல்கிறோம். இறைவன் சர்வவியாபி அவ்வளோதான் சொல்கிறோம், மறந்துடுறோம். நாள் பொழுதில் வேலை செய்யும்பொழுது இறைவன் சர்வவியாபிங்கிற நினைப்பே இருக்காது. ஏன்னா நம்ம அந்த சர்வவியாபி மேலே ஜாஸ்தி நம்ம யோசிக்கலை, சிந்தனை பண்ணலை. ஸோ ஜாஸ்தியாக சிந்திக்கிற மனுஷங்களை பார்த்திங்கன்னா இந்த சர்வவியாபி குணத்தை வந்து இப்போ ஆச்சாரியர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க சர்வவியாபிங்கிற குணத்து மேலே அதிகமாக சிந்தனை வச்சதுனால அவங்களுக்கு எங்கே போனாலும் இறைவன் தான் கண்ணுக்கு தெரிவாங்க. இந்த இடத்துல இறைவன் இருக்கார், நான் இந்த மாதிரி தான் நடந்துக்கணும், இறைவன் நான் பார்க்குறாரு. ஸோ இறைவன் மேலே பயம் ஏற்படும். ஸோ ஜோதிஷாம் ஜோதிஹி, இறைவன் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல நீ கேட்கிற உபதேசத்தை இந்த விஞ்ஞானம்னா வேத ஞானத்தின் மூலமாக நீ கேட்கிற உபதேசத்து மேலே ஜஸ்ட்டு கேட்டு விட்றாத, திருப்பி அது மேலே சிந்தனை பண்ணு. நான் 2-3 days முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள், சேம் திருப்பி ரிவிஷன் பண்ணணும், திருப்பி அது மேலே யோசிக்கணும். அப்படி பண்ணனா நீ தர்மாத்மாவாக மாறிடுவ. இது வந்து ஸ்திரீ புருஷ் 2 பேருக்கும் இறைவன் உபதேசம் சொல்கிறாரு. ஸோ என்ன தாத்பரியம்? அஹிம்சை கடைப்பிடி, தர்மத்தை கடைப்பிடி, வேதத்தை திருப்பி சிந்தனை பண்ணு. காலை பொழுதையும் மாலை பொழுதையும் மத்தியான பொழுதையும் ஒழுங்காக யூஸ் பண்ணு. சாப்பாடு அளவோடு சாப்பிடு, மத்தியான வேளையில் நிறையா சாப்பிடு, சாயங்கால வேளையில் சீக்கிரம் சாப்பிட்டு தூங்கு. அதே மாதிரி சாயங்கால வேளையில் இன்னொரு ஒரு ஆயுர்வேதத்தில் வரும், சாயங்கால வேளையில் பழங்கள் சாப்பிடாத, காலை வேளையில் பழங்கள் சாப்பிடு. சாயங்கால வேளையில் பால், துக்தாகாரம் சொல்லுவாங்க, துக்துனா பால்,
பால் ஆகாரம், பாலோட தேன் கலந்து சாப்பிட்டேன்னா நல்லா தூக்கம் வரும். பால் ஆகாரம் சாப்பிடு, லைட்டாக சாப்பிடு. சாயங்காலம் காலையிலையும் லைட்டாக பழங்கள் சாப்பிடு. மத்தியானம் நல்லா சாப்பிடு. மத்தியானம் என்ன சாப்பிட முடியுமோ, ரசம் சாதம், தயிர் சாதம், மோர் சாதம், காய்கறிகள், கனிகள், என்னெல்லாம் முடியுமோ மத்தியானம் நல்லா சாப்பிட்ணும். எவ்வளோ 3/4 சாப்பிட்ணும். ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. 3/4 பங்கு சாப்பிட்ணும். 1/4 பங்கு கொஞ்சம் காலியாக விடணும் மத்தியானமும் கூட. ஸோ இந்த மாதிரி காலை பொழுது மாலை பொழுது ஒழுங்காக யூஸ் பண்ணி இறை உபாசனை செய்கிறதுக்கு உனக்கு இந்த சாப்பாடு ஏதுவாக இருக்கும். நம்ம ஜாஸ்தி நம்ம என்ன பண்ணுறோம், காலை வேளையில் 3 இட்லி 3 வடை சாப்பிட்றோம். காலை வேளையில் இல்லாட்டி பொங்கல் வடை சாப்பிட்றோம், இல்லாட்டி 4-5 தோசை சாப்பிட்றோம், மசால் தோசை சாப்பிட்றோம் காலை வேளையில். அது சாப்பிட்ட உடனே நமக்கு அப்படியே ஒரு மாதிரி டயர்டாகிடும் காலையிலே. ஸோ இறைவன் சொல்கிறது காலையில் கம்மியாக சாப்பிடு. காலையில் சாப்பிட்ற சாப்பாடு ஜஸ்ட்டு உன்னுடைய நைட்டில் இருந்த அந்த ஃபாஸ்டிங்கை உடைக்கிறதுக்காக பிரேக் த ஃபாஸ்ட், நாஷ்தான்னு சொல்லுவாங்க. அந்த இதை உடைக்கணும், அவ்வளோதான். கம்மியாக சாப்பிடு. மத்தியானம் நல்லா சாப்பிடு, ஏன்னா மத்தியானத்தில் சூரியன் இருக்குது. அதே மாதிரி இல்லாமல் குளிர்காலத்திற்கு ஏற்றமாறு, வெயில் காலத்திற்கு ஏற்றவாறு, மழை காலத்திற்கு ஏற்றவாறு உன்னுடைய உணவை அமைச்சிக்கோ. மழை காலத்தில் நம்ம நிறைய சில ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது. அதை சாப்பிட்டா நமக்கு நோய் வந்துடும். ஸோ மழை காலத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சாப்பிடு. அதேமாதிரி குளிர்காலத்தில் சில பழங்கள் சாப்பிடக்கூடாது, சில சாப்பாடு சாப்பிடக்கூடாது, சில சாப்பாடு சாப்பிட்ணும். சூடு உடம்புல தங்குற மாதிரி இருக்கிற சாப்பாடு சாப்பிட்ணும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் கற்றுக்கோ, வித்வான்கிட்ட கற்றுக்கோ, ஞானத்தை கற்றுண்டு அந்த மாதிரி வாழ்க்கையே நீ வாழ்க்கையை செலுத்து. அது மட்டும் இல்லாமல் பிராணம், தினசரி பிராணாயாமம் செய்ய வேண்டும். பிராணத்தை உபாசிக்க வேண்டும்னா பிராணாயாமம் செய்ய வேண்டும். பிராணாயாமத்தின் மூலமாக உடலில் இருக்கிற அந்த பிராணசக்தி அதிகமாச்சுன்னா உன்னுடைய வாழ்க்கை காலம் அதிகமாகும். வாழ்க்கை காலம் அதிகமாச்சுன்னா நீ அதிக நேரம் உபாசனை செய்யலாம், அதிக நேரம் சந்தோஷமாக வாழலாம். மற்ற பிராணிகள் மேலே உனக்கு ஆசை வரும்பொழுது, மற்ற பிராணிகளுடைய பிரயோஜனம் தெரியும் பொழுது அந்த பிராணியை நீ ஹிம்சை பண்ணாமல் இருந்தனா அந்த பிராணி உனக்கு ஃப்ரெண்டாக மாறிடும். ஸோ அனாவசியமாக நீ எந்த பிராணியும் துக்கப்படுத்த மாட்டா, எந்த பிராணியும் உன்னை துக்கப்படுத்தாது. ஸோ உன்னுடைய வாழ்க்கை ஆனந்தமாக மாறிடும். ஸோ இது எல்லாமே நடந்தால் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக மாறுங்கிற ஆசீர்வாதம் 38/16 யஜுர்வேதம். ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓம்.